Please like, share. Don't forget, subscribe to our channel. அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல்ல விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு நம்ம எலி போட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம சேனல்ல இந்த மாடல் எலி போட்டிருக்கோம். நிறைய பேர் போட்டு போட்டோவா அனுப்பிச்சிருந்தீங்க. இப்போ இந்த மாதிரி எலி போட்டுக்கலாம். இது இன்னும் வீடியோ போடாமல் இருந்தேன். இப்போ இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த எலி போட்டுக்கலாம். அதுக்கடுத்து இந்த யானை போட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் இந்த பெரிய சைஸ் யானை இருக்குது. நிறைய நம்ம இந்தியாவில் வச்சுருக்கேன். இங்கே இருக்கிறத காமிக்கிறேன். நீங்கள் அதை பார்த்து போடாதவங்க பார்த்து ட்ரை பண்ணுங்கள். இந்த யானை வீடியோ ஏற்கனவே நம்ம சேனலில் இருக்குது. இந்த எலி வீடியோவும் இருக்குது. இப்போ நம்ம இந்த எலி தான் போட போகிறோம். அதுக்கடுத்து இந்த குட்டி யானை போட்டு காமிக்கிறேன். இந்த பிள்ளையாரும் இருக்குது. கொடை தனியாக வீடியோ போட்டிருக்கேன். இந்த பிள்ளையார் தனியாக வீடியோ போட்டிருக்கேன். அதை வச்சு பின்னாடி இப்படி ஜாயின் பண்ணணும். அதுவும் நான் சொல்லியிருக்கேன். நிறைய பேர் போட்டிருக்கீங்க. அதுக்கடுத்து வாழைப்பழம் இருக்குது நம்ம சேனலில். விநாயகர் சதுர்த்திக்கு எது எது வேணுமோ எல்லாமே பெரும்பாலும் நம்ம வீடியோவில் போட்டு முடிச்சிட்டோம். போடாதவங்க பார்த்து ட்ரை பண்ணுங்கள். தேங்காய் இருக்குது, மாம்பழம், வெற்றிலைப்பாக்கு, பிளேட் இருக்குது. நம்ம சேனலில் இது எல்லாமே வீடியோ இருக்குது. இப்படி போட்டு எல்லாத்தையும் வச்சு இப்படி செட் பண்ணிவிடுங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இது லைட் கலரில் போட்டு 5 mm, இது 6 mm கொஞ்சம் டார்க் கலரில் இந்த வாழைப்பழ கலர்லேயே இந்த மாம்பழம் போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச கலரில் நீங்கள் போட்டுக்குங்க. இந்த மாதிரி ஸ்வஸ்திக் மணியும் போட்டு வச்சுருக்கேன். பிள்ளையாருக்கு டவல் போடணுன்னா இந்த மாதிரி 4 மணி பூ உங்களுக்கு எவ்வளோ லென்த்து வேணுமோ உங்கள் பிள்ளையாருக்கு அவ்வளோ லென்த்து போட்டுட்டு இதே 2 லைன் போட்டுக்குங்க. இல்லை 1 லைன் வேணுனாலும் போட்டுக்குங்க. நான் ஊரில் வச்சுருக்கேன். டவல் போட்டு வச்சுருக்கேன். இங்கே இன்னும் போடலை. நான் இங்கே சும்மா போட்டது ஏதோ ஒன்று இருக்குது. அதை எடுத்து வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி 1 லைன் வேணுமோ 2 லைன் வேணுமோ போட்டுட்டு கீழே ரெட் கலரில் இந்த வேஸ்ட்டுக்கு பார்டர் கொடுத்த மாதிரி ஒரு பூ போட்டுக்குங்க. இங்கே லாஸ்ட்டில் கீழே இந்த 2 சைடும் ரெட் கலரில் ஒரு பூ போட்டுக்குங்க. உங்களுக்கு எவ்வளோ லென்த்து வேணுமோ அந்த மாதிரி போட்டுங்க. கொஞ்சம் லென்த்தாக போடணும் டவல். இது சும்மா ஏதோ போட்டிருந்தது அதை எடுத்து உங்களுக்கு வச்சு மாடலுக்கு காமிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்குங்க. கீழே ரெட் கலரில் வச்சுக்கிங்க. ஒயிட் கலரில் இந்த டவலோட இந்த இடம் வர்றதெல்லாம் ஒயிட் கலர் வச்சுக்கின்னு இந்த பார்டர் மட்டும் ரெட் கலரில் வச்சுக்கிங்க. எல்லாமே போட்டு முடிச்சுட்டு எடுத்து வச்சு செட் பண்ணி பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். வாங்க இந்த எலி எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சு செட் பண்ணி உங்களுக்கு வீடியோ போடுறேன். அதில் பார்த்துட்டு யார் யாருக்கு எது எது வேணுமோ நம்ம சேனல் வீடியோவில் போய் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அதை போட்டுக்குங்க. இது 5 mm போட்டிருக்கேன். நீங்கள் 4 mm வேணுனாலும் போட்டுக்குங்க, 6 mm வேணுனாலும் போட்டுக்குங்க. உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் போட்டுக்குங்க. நான் இப்போ 6 mm தான் எடுத்திருக்கேன். ஏன்னா வீடியோவில் நான் குனிஞ்சு கவுக்கணுன்னா உங்களுக்கு புரியணுன்றதுக்காக எனக்கும் ஈஸியாக போடணுன்றதுனால 6 mm எடுத்திருக்கேன். நீங்கள் 4, 5 எது வேணுனாலும் எடுத்துக்கோங்க. 6 mmல ஒயிட் கலர், பிளாக் கலர் ரெண்டுமே 6 mm தான்.
ஒயர் வந்து 70 நம்பர் எடுத்திருக்கேன். ஒயர் வந்து 6 அடி கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு அடி ஸ்கேலில் 6 அளவு. எலிக்கு வாய் வைக்க ஒரு ரெட் கலர் பீட்ஸ் வேணும். ஒயர் இப்படி ரெண்டாக மடிச்சுட்டு ஆள்காட்டி விரலுக்கு கீழே ஒரு சைடு நுனியும் ஒரு சைடு நுனியும் மேலேயும் வச்சுக்கணும். மேலே இருக்க ஒயரில் 3 மணி ஒயிட் கலர் கோக்கணும். அதுக்கடுத்து ஒரு ரெட் கலர் ஒரு ஒயிட் கலர் 5 மணி கோக்கணும். மூணு ஒயிட் கலர் ஒரு ரெட் கலர் ஒரு ஒயிட் கலர். இந்த 5வது மணியில் இன்னொரு சைடு ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். எலிக்கு நம்ம வாய் வச்சுருக்கோம். அதுக்கடுத்து பாருங்கள், லெஃப்ட் சைடு ஒயரில் 2 மணி கோக்கணும், ரைட் சைடு ஒயரில் 2 மணி கோக்கணும். ரைட் சைடு ஒயரை இந்த 2வது மணியில் குறுக்க விட்டு எடுக்கணும். இந்த இடம் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இப்போ இந்த லெஃப்ட் சைடு ஒயரில் 1 மணி கோக்கணும். அதே ஒயரை இந்த மணியில் விட்டு எடுக்கணும். இந்த ரெட் கலருக்கு இந்த சைடில் இருக்க மணியில். இப்போது 3 மணி இருக்கும், 2 மணி கோக்கணும். ரைட் சைடு ஒயரில் 2 மணி கோக்கணும். ரெண்டாவது மணியில் லெஃப்ட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். ஃபஸ்ட்டு ரெட் கலர் வச்சு ஒரு 5 மணி பூ போட்டோம். அப்புறம் ஒயிட் கலரில் ஒரு 5 மணி பூ போட்டோம். 3வது 5 மணி பூ போடும்போது இந்த ஃபஸ்ட்டு போட்ட மணியில் 1 மணி கோத்துட்டு ஒயரை அதில் ஜாயின் பண்ணிட்டு வந்து இந்த சைடில் 2 மணி கோக்கணும். அந்த 2வது மணியில் இந்த சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இப்போ இந்த ஒயர் அப்படியே இருக்கட்டும். நம்ம இந்த ஒயரில் இங்கே வந்து மூக்கு வச்சுட்டு வரப்போகிறோம். இது ஃபஸ்ட்டில் எலிக்கு வாய் வச்சோம், இப்போ மூக்கு வைக்க போகிறோம். இந்த ரைட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும். இப்போ இதே ஒயரில் ஒரு பிளாக் கலர் மணி கோக்கணும். அதே ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும். இந்த ரெட் கலர் இந்த 2 ஒயிட் கலருக்கு மேலே வரணும் இந்த பிளாக் கலர். அப்புறம் இந்த ஒயரை இந்த மணியில் விட்டு எடுத்து இந்த சைடு எடுத்துகிட்டு வரணும்.
இந்த வாயுக்கு ரெட் கலர் வச்சுமே இதுக்கு மேலே வரணும் இந்த பிளாக் கலர். இதை கவனமாக பார்த்து வைங்க. இந்த இடம் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். எலிக்கு கண்ணு வைக்க போகிறோம். 4 மணி பூ போட போகிறோம். 1 மணியில் ஒயர் இருக்குது. 2 மணி ஒயிட் கலர், 1 மணி பிளாக் கலர் வைக்கணும். நாலு மணிப்பூ 5 மணிப்பூ எல்லாம் கலந்து தான் வரும். அந்த மாதிரி போட்டோம்னா தான் இந்த ஷேப் வரும் இந்த எலி போடுறதுக்கு. அதுக்கடுத்து பாருங்கள், ரைட் சைடு ஒயரை இந்த 1 மணியில் விட்டு எடுக்கணும். இப்போ 5 மணி பூ போட போகிறோம். இந்த லெஃப்ட் சைடு ஒயரில் 3 மணி கோக்கணும். 2 மணியில் ஒயர் இருக்குது, 3 மணி கோக்கணும். மூணாவது மணியில் இன்னொரு சைடு ஒயரை, ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இப்போ ரைட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற 1 மணியில் விட்டு எடுக்கணும். இது எல்லாமே ஒரு மணியில் தான் விட்டு எடுக்கிறோம். அதை ஞாபகம் வச்சுக்கிங்க. இப்போ 2 மணியில் ஒயர் இருக்குது, 3 மணி கோக்கணும். 2 ஒயிட் கலர், 1 பிளாக் கலர். அதாவது எலிக்கு இன்னொரு சைடு கண்ணு வைக்க போகிறோம். அந்த மூணாவது மணியில் பிளாக் கலர் மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். ரைட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரில் 2 மணி கோக்கணும். 4 மணி பூ போட போகிறோம். இந்த 2வது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். நீங்கள் 5 mmல போடுறவங்களா இருந்தால் 1 அடி கம்மியாக எடுத்துக்கோங்க. 4 mmல போடுறவங்களா இருந்தால் அதை விட 1 அடி கம்மியாக எடுத்துக்கோங்க. நான் 6 mmவே 6 அடி எடுத்திருக்கேன். அதுக்கடுத்து ரைட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரில் 2 மணி கோக்கணும். ரெண்டாவது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். ரைட் சைடு ஒயரை அதுக்கடுத்து ரைட் சைடு ஒயரை கீழே இருக்க மணியில் 1 மணியில் விட்டு எடுக்கணும். சைடு மணியை சேர்க்கணும். 3 மணி இருக்கும். இப்போ 1 மணி கோக்கணும். இந்த பூவும் 4 மணி பூ தான் வரும்.
இது வந்து இந்த ரெட் கலர் வச்சது வந்து எலியோட கீழ்ப்பகுதி, இதுதான் மேல் பகுதி. அதுக்கடுத்து பாருங்கள், ரைட் சைடு ஒயர் அப்படியே இருக்கட்டும். லெஃப்ட் சைடு ஒயரில் 3 மணி கோக்கணும். மூணாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். அதுக்கடுத்து ரைட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும். அதுக்கடுத்து 4 மணி பூ தான், அதுக்கடுத்து 4 மணி பூ தான். இந்த 2 பூ நீங்கள் போட்டுட்டு வாங்க, அதுக்கடுத்து நான் சொல்கிறேன். ரைட் சைடு ஒயரை பக்கத்தில் 1 மணியில் விட்டு எடுக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரில் 2 மணி கோக்கணும். 2வது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். அதே போல் தான் இந்த பூவும் ரைட் சைடு ஒயரை இந்த மணியில் விட்டு எடுக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரில் 2 மணி கோக்கணும். 2வது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இந்த 2 பூவும் போட்டுட்டு வாங்க, நானும் போட்டுட்டு வரேன். 4 மணி பூ 1 பூ போட்டு காமிச்சேன். உங்களை 2 பூ போடுங்கன்னு சொல்லியிருந்தேன், போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து பாருங்கள், ரைட் சைடு ஒயரை கீழே 2 மணியில் விட்டு எடுக்கணும். மூணு மணியில் ஒயர் இருக்குது, 3 மணி கோக்கணும். 6 மணி பூ வரும் இந்த இடம். லெஃப்ட் சைடு ஒயரில் 3 மணி கோக்கணும். இந்த 3வது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். அதுக்கடுத்து இந்த 3 பூவும் 4 மணி பூ தான். இப்போ ரைட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரில் 2 மணி கோக்கணும். 2வது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இந்த 2 பூவும் அதே போல் போடணும். இந்த கடைசி பூ போடும்போது, இந்த 3வது பூ போடும்போது இந்த சைடு ஒயரை சேர்க்கணும். இந்த சைடு மணியை சேர்க்கணும். 3 மணி இருக்கும், 1 மணி கோக்கணும். இந்த 3 பூவும் போட்டுட்டு வாங்க, நானும் போட்டுட்டு வரேன். புரியும்னு நினைக்கிறேன். போட்டுட்டு வாங்க, நானும் போட்டுட்டு வரேன். 4 மணி பூ 2 பூ போட சொல்லியிருந்தேன். 6 மணி பூவுக்கு அப்புறம் 2 பூ 4 மணி பூ 3 பூவும் 4 மணி பூ தான் போடணும்னு சொன்னேன். 2 பூ போட்டுட்டு 3வது பூ போடும்போது இந்த சைடு மணியை சேர்க்கணும். அப்போது 1 மணி கோக்கணும். அந்த 1 மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். போட்டுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து பாருங்கள், ரைட் சைடு ஒயர் அப்படியே இருக்கட்டும். லெஃப்ட் சைடு ஒயரில் 4 மணி கோக்கணும். 5 மணி பூ போட போகிறோம். நாலாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். அதுக்கு அடுத்த பூவும் 5 மணி பூ தான். ரைட் சைடு ஒயரை பக்கத்தில் 1 மணியில் விட்டு எடுக்கணும். இப்போ 2 மணி இருக்கும். லெஃப்ட் சைடு ஒயரில் 3 மணி கோக்கணும். மூணாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும்.
இந்த 2 பூவும் 5 மணி பூ போட்டோம். அதுக்கு அடுத்த பூ 6 மணி பூ போடணும். ரைட் சைடு ஒயரை பக்கத்தில் 1 மணியில் விட்டு எடுக்கணும். 2 மணியில் ஒயர் இருக்கும், 4 மணி கோக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரில் 4 மணி கோக்கணும். 4வது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். ஒரு மணியில் 6 மணி பூ போட்டிருக்கோம். இங்கே ஒரு மணியில் 5 மணி பூ 2 பூ போட்டோம். 3வது வந்து 6 மணி பூ போட்டிருக்கோம். 2 5 மணி பூ போட்டோம். ஒரு மணியில் ஒயரை விட்டு எடுத்து 2 5 மணி பூ போட்டோம். அதுக்கடுத்து 1 மணியில் ஒயரை விட்டு 6 மணி பூ போட்டோம். அதுக்கடுத்து 2 மணியில் ஒயரை விட்டு 6 மணி பூ போடணும். அதுக்கடுத்தும் 2 மணியில் ஒயரை விட்டு 6 மணி பூ தான் போடணும். ரைட் சைடு ஒயரை கீழே 2 மணியில் விட்டு எடுக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரில் 3 மணி கோக்கணும். அதுக்கடுத்து பாருங்கள், ரைட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும். இந்த சைடு மணியை சேர்க்கணும். இப்போ 3 மணி இருக்கும், 3 மணி கோக்கணும். இந்த சைடில் 6 மணி பூ போட்ட மாதிரியே இந்த சைடும் 6 மணி பூ வரும். 3 மணி கோக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரில் 3 மணி கோக்கணும். 3வது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இந்த ஷேப்பில் இருக்குதான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கிங்க. பாருங்கள், எலியோட மேல் சைடில் வந்து 6 மணி வரணும், கீழ் சைடில் வந்து 8 மணி வரணும். இந்த மாதிரி இருக்குதான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கிங்க. அதுக்கடுத்து பாருங்கள், ரைட் சைடு ஒயரு பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும். 1 மணியில் லெஃப்ட் சைடு ஒயரில் 3 மணி கோக்கணும். 5 மணி பூ போட போகிறோம். மூணாவது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். அதுக்கடுத்து ரைட் சைடு ஒயரை பக்கத்தில் 1 மணியில் விட்டு எடுக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரில் 2 மணி கோக்கணும். நாலு மணி பூ போட போகிறோம். அதுக்கடுத்து ரைட் சைடு ஒயரு கீழே இருக்க 1 மணியில் விட்டு எடுக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரில் 2 மணி கோக்கணும்.
2 4 மணி பூ வரும். கீழ் சைடில் 2 4 மணி பூ வரும். அதுக்கடுத்து நம்ம இங்கே 5 மணி பூ போட போகிறோம். ரைட் சைடு ஒயரு பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும். அதுக்கும் பக்கத்தில் இருக்கிற இந்த 6 மணி பூவில் இருக்க ஒரு மணிலையும் விட்டு எடுக்கணும். 3 மணி இருக்கும், 2 மணி கோக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரில் 2 மணி கோக்கணும். இந்த 2வது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். அதுக்கடுத்து பாருங்கள், ரைட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும். 2 மணியில் ஒயர் இருக்குது, 4 மணி கோக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரில் 4 மணி கோக்கணும். 6 மணி பூ போட போகிறோம். அதுக்கடுத்து பாருங்கள், ரைட் சைடு ஒயரை கீழே 2 மணியில் விட்டு எடுக்கணும். மூணு மணி இருக்கும். லெஃப்ட் சைடு ஒயரில் 3 மணி கோக்கணும். மூணாவது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். அதுக்கடுத்து கொஞ்சம் கவனமாக பாருங்கள், ரைட் சைடு ஒயரை கீழே 2 மணியில் விட்டு எடுக்கணும். 6 மணி பூ தான், 3 பூ போடணும். போட்டுட்டு வாங்க, நானும் போட்டுட்டு வரேன். ரைட் சைடு ஒயரை கீழே 2 மணியில் விட்டு எடுக்கணும். 3 மணி இருக்கும், 3 மணி கோக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரில் 3 மணி கோக்கணும். 3வது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். அதே போல் இன்னொரு பூ போடணும், அதுக்கடுத்து ஒரு பூ போடணும். 3 பூ 6 மணி பூ போட்டுட்டு வாங்க, நானும் போட்டுட்டு வரேன். 2 மணியில் ஒயரை விட்டு 6 மணி பூ போட்டு காமிச்சேன். உங்களை அதே போல் கீழே 2 மணியில் ஒயரை விட்டு 3 பூ போட்டுட்டு வாங்கன்னு சொன்னேன். போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து பாருங்கள், ரைட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும். சைடில் இந்த மணியும் சேர்க்கணும். இந்த 5 மணி பூவில் இங்கே ஃபஸ்ட்டு போட்டோமே இதே போல் இந்த 5 மணி பூ 6 மணி பூவில் சேர்த்து ஒரு பூ போட்டோம் இல்லைங்களா, அதே போல் 3 மணி இருக்கும், 3 மணி கோக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரில் 3 மணி கோக்கணும். 3வது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இந்த மாதிரி ஷேப் இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க.
அதுக்கு அடுத்து பாருங்கள், ரைட் சைடு ஒயரு பக்கத்தில் 1 மணியில் விட்டு எடுக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரில் 3 மணி கோக்கணும். அஞ்சு மணி பூ போட போகிறோம். மூணாவது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். அதுக்கடுத்து ரைட் சைடு ஒயரை கீழே 2 மணியில் விட்டு எடுக்கணும். கொஞ்சம் பொறுமையாக தாங்க போடணும். 1 மணியில் விட்டு எடுக்கணும், 2 மணியில் விட்டு எடுக்கணும், 4 மணி பூ வரும், 5 மணி பூ வரும், 6 மணி பூ வரும். அதெல்லாம் பொறுமையாக லைனாக பார்த்து போட்டால் தாங்க வரும். இப்போ 2 மணியில் ஒயரை விட்டு எடுத்துருக்கோம். 3 மணி இருக்குது, 3 மணி கோக்கணும். இந்த பூ வந்து 6 மணி பூ போட போகிறோம். இப்போ ரைட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும். இந்த சைடு மணியை சேர்க்கணும். மூணு மணி இருக்கும், 2 மணி கோக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரில் 2 மணி கோக்கணும். 2வது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். பதினாறு மணி இருக்குதான், ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பாருங்கள், ரைட் சைடு ஒயரு பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும். ஒரு மணியில் இப்போ 2 மணியில் ஒயர் இருக்குது. லெஃப்ட் சைடு ஒயரில் 4 மணி கோக்கணும். 6 மணி பூ போட போகிறோம். இந்த 4வது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். அதுக்கடுத்து பாருங்கள், ரைட் சைடு ஒயரு கீழே இருக்க 2 மணியில் விட்டு எடுக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரில் 3 மணி கோக்கணும். 6 மணி பூ போட போகிறோம். லெஃப்ட் சைடு ஒயரில் 3 மணி கோக்கணும். மூணாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இதே போல் இன்னும் நீங்கள் 2 பூ போடுங்க. சாரி, இதே போல் நீங்கள் இன்னும் 3 பூ போடுங்க. இந்த ரைட் சைடு ஒயரை கீழே 2 மணியில் விட்டு எடுக்கணும்.
லெஃப்ட் சைடு ஒயரில் 3 மணி கோக்கணும். 6 மணி பூ 3 பூ போட்டுட்டு வாங்க. அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். நீங்கள் போடுவீங்கன்னு நினைக்கிறேன். போட்டுட்டு வாங்க, நானும் போட்டுட்டு வரேன். இந்த 5 மணி பூவில் 1 மணிலையும் 6 மணி பூவில் 1 மணிலையும் ஒயரை விட்டு ஒரு 6 மணி பூ போட்டோம். அதுக்கடுத்து ஒரு பூ போட்டு காமிச்சேன். ஸ்ட்ரெயிட்டாக 2 மணியில் ஒயரை விட்டு 3 மணி கோத்து ஒரு 6 மணி பூ போட்டு காமிச்சேன். உங்களை 3 பூ போட்டுட்டு வாங்கன்னு சொன்னேன். 1 2 3 கீழே 2 மணியில் ஒயரை விட்டு 3 6 மணி பூ போடுங்கன்னு சொன்னேன். அதுக்கு அடுத்த பூ போடும்போது இந்த 6 மணி பூவில் 1 மணிலையும் 5 மணி பூவில் 1 மணிலையும் ஒயரை விடணும். 3 மணி இருக்கும். 3 மணி கோக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரில் 3 மணி கோக்கணும். 3ஆவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கிங்க. இந்த இடத்துல வந்து நம்ம 6 மணி பூ 4 மணி பூ அந்த மாதிரிலாம் போட போகிறோம். இந்த இடம் ரொம்ப கவனமாக பார்க்கணும். இந்த இடம் கரெக்டாக போட்டோம்னா தான் எலியோட ஷேப் கரெக்டாக வரும். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்கள அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.